வணக்கம், வாழ்வு தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது HM2CO அப்ரூவ் குரூப் சேஞ்ச். இதை பண்ண போகிறோம். எதுக்குன்னா HM அட்வான்ஸ் லீவ் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த குரூப் இருக்கணும். இது ஏற்கனவே பண்ணியிருப்போம், பண்ணாமல் பண்ணுங்கள். இதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம், சேஞ்ச் பண்ணுறது எப்படி பார்ப்போம். இதில் இந்த 3 கோடுக்கு உங்களுக்கு தெரியாமல் போகலாம். ஸோ அப்ரூவல் குரூப் இல்லாமல் இருக்கலாம். சில பேருக்கு எல்லாமும் இருக்கலாம். இப்போ இல்லாத இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா இந்த 3 கோடு இருப்பாங்க. இந்த 3 கோடு கிளிக் பண்ணால் கண்டிப்பாக அந்த குரூப் உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க. இங்கே இருக்கு பாருங்கள், GTN ஃபங்க்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணுறீங்க. ஹோம் கிளிக் பண்ணுறீங்க. கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் வந்துடும். இந்த குரூப் அப்ரூவல் குரூப் கிளிக் பண்ணுறோம். இது HM2CO. மாடல் நேம் HRMS. இங்கே இருக்கு பாருங்கள், HRMS சர்வீஸ் ரிஜிஸ்டர் SR. அதை கிளிக் பண்ணுறோம். கோ தரும். இது ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ பண்ணாதவங்க இங்கே பண்ணுறோம். கிரியேட் பண்ணால் வந்துடும். ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் CO மாறினதால் நான் இதை அப்டேட் பண்ணுறேன். இங்கே இருக்குது பாருங்கள், 2025 ஜூன் 5 ஜூன் 2025 இதுதான். ஸோ இது மாற்றுறேன். HMCO அப்படி கொடுத்துருக்கேன், திருவள்ளூர். ஸோ இதை கொடுத்துரும். நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரி குரூப் இருக்குங்க. உங்கள் விருப்பம் தான். அதெல்லாம் குரூப் இதில் நாம் என்ன பண்ணோம், இந்த நேம் மாற்றுறோம். ஸோ இதில் மறக்காமல் ரீஎஸ்ஐனுக்கு பதில் கொடுங்க. ரீஎஸ்ஐனு கொடுங்க. இங்கே உங்கள் சிஓவுடைய கோடு, சிஓவுடைய ஆஃபீஸ் கோடு தரோம். ஆஃபீஸ் நேம் CO ஆஃபீஸு. அவங்களுடைய நியூ வீடியோ கோட் தரோம். ஸோ மெயில் வந்திருக்கும். மெயில் உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறமா இன்சியேட்டர் ஐடி போடுங்க. இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் நீங்கள் இதையும் போடலாம். மற்ற டிஸ்ட்ரிக் நீங்கள் மெயில் பார்த்து தான் போகணும். மற்ற டிஸ்ட்ரிக் இருந்தால் நீங்கள் மெயில் பார்த்து போகணும். சேவ் கொடுத்து சேவ் ஆகிடும். இது இன்சியேட்டர் மாற்றிருக்கோம் இப்போ நம்ம. ஸோ மெயில் வந்திருக்கு பாருங்கள். மெயில் வந்திருக்கு தான். இது நவம்பர் 20 வந்தது. ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுத்துருக்காங்க. முன்பணம் எல்லாமே வைப்பு நிதி. ஸோ எல்லாத்துக்குமே இதை அப்டேட் பண்ணிவிட்டு கலைஞரின் செயலியில் வழியாக. ஸோ HM இந்த ஆப்பில் தான் பண்ணணும். அது ஆப்பில் காமிக்கும். வருது ஆப்பில் காமிக்கும். அதனால் இது ஆப்பில் அப்ளை பண்ணணும். அதுக்காக தான் இது. ஸோ இது மாதிரி மாற்றுங்க. அடுத்து வெரிஃபையர் ரீசன் கொடுங்க. இது GDO கோடு, சிவாவுடைய GDO கோடு ஆஃபீஸ். இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் தான். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டாக கொடுக்கப்பட்டது. சப்போஸ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தால் நீங்கள் இது ஏற்கனவே போடலாம். இந்த வெரிஃபையர் இருக்கிறோம். இந்த வெரிஃபையரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது திருவள்ளூருக்கு உட்பட்டது. அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். CO ஆஃபீஸு CO ஆஃபீஸ்ன்றதால CO ஆஃபீஸ்ன்றது நம்பர் கொடுக்குது. ஸோ நம்ம CO ஆஃபீஸ் அதை நம்ம சூஸ் பண்ணுறோம். இது CO ஆஃபீஸ். இப்போது நம்ம ஐடி போடுவோம். மாற்றி போட்டு ஐடி போடுங்க. 96. ஸோ இப்போ ஐடி போடாச்சு. நேம் ஷோ ஆகும். அவன் நேம் வந்திருக்கு. எனக்கு மாதிரி சேவ் தரும். அதே மாதிரி இப்போ CO மாற்றுறோம். COவை ரேஸையும் கொடுங்க. இந்த ரைட்டு. ஸோ இங்கே ஆஃபீஸ் CO ஆஃபீஸுடைய கோடு DDO கோடு போட்டோம். இது காப்பி பண்ணிங்க. அடுத்து அப்ரூவர் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோ. இதை ஆக்சுவலாக ஆஃபீஸ் நேம் கொடுத்தாச்சு. இங்கே அப்ரூவல் ஐடி நீங்கள் தான் டைப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஐடி போட்டால் நல்லது.
நம்பர் போடலன்னா அந்த ஆஃபீஸில் எல்லோரும் நேமும் காமிக்கும், எல்லா நேமுமே அது காமிக்கும். அதனால் நீங்கள் ஐடி போட்டு சர்ச் பண்ணுறது தான் குயிக்காக வேலை முடியும். சேவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது பழைய ஐடி, புதுசு ஐடிக்கு மேலே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் கொடுத்துரும். நியூ வந்துருக்கு, சப்மிட் பண்ணுறோம். இப்போ நம்ம இது வந்து அப்ரூவல் ஐடி, இது ஆக்சுவலாக இது அப்ரூவல் ஐடி. நம்ம இன்சியேட்டரில் போயிட்டு நாம் இது போஸ்ட் மேப்பிங் பண்ணிடணும் இந்த குரூப்பு. ஸோ இது அதில் போய்ட்டு நாம் இந்த குரூப் காமிக்கும், இந்த குரூப் நம்ம காமிக்கும். எஸ் கொடுத்துரும், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த குரூப், அதாவது இந்த குரூப் நம்ம இன்சியேட்டரில் போயிட்டு இந்த சிஓ குரூப் இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேப்பிங் பண்ணணும். இதில் பண்ணோன்னா இது லாக் அவுட் பண்ணிங்க. இது அப்ரூவல் குரூப். ஆக்சுவலாக லாக் அவுட் பண்ணிவிட்டு இன்சியேட்டில் போயிட்டு இதை நீங்கள் மேப்பிங் பண்ணணும், போஸ்ட் மேப்பிங் பண்ணிடணும். இதில் அங்கே குரூப் இருக்கும், அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ இன்சியேட் ஐடி போகிறேன். இன்சியேட் ஐடி போயிட்டு நாம் போஸ்ட் மேப்பிங் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஹெச்எம் அந்த ஆப்பில் லீவ், அதாவது அட்வான்ஸ் போடும்போது நமக்கு சிஓ ஆஃபீஸில் இருக்கிற அவங்களுடைய நேமை காமிக்கும். அடுத்து போஸ்ட் மேப்பிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது அப்ரூவல் குரூப்பு, ரெண்டாவது போஸ்ட் மேப்பிங். இப்போ இன்சியேட்டர் ஐடியெலாம் ஒர்க் இது. ஃபஸ்ட்டு ஹெச்எம் ஐடி, ரெண்டாவது இன்சியேட்டர் ஐடி. இங்கே இருக்குது பாருங்கள், போஸ்ட் மேப்பிங் இருக்கும். போஸ்ட் மேப்பிங் இங்கே இருக்குது பாருங்கள், போஸ்ட் மேப்பிங். இதில் போய் போஸ்ட் மேப்பிங் பண்ணணும். ஸோ அந்த குரூப் நமக்கு காமிக்கும், போஸ்ட் மேப்பிங் இருக்கு பாருங்கள். ஸோ அப்ரூவல் குரூப் போஸ்ட் மேப்பிங் இது ஃபஸ்ட்டே பாருங்கள், அப்ரூவல் குரூப் போஸ்ட் மேப்பிங். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ண பிறகு கிரியேட் இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக ஹெச்எம் அதை அப்ளை பண்ணணும். அவர் அப்ளை பண்ணலாம். அவர் அப்ளை பண்ணாருன்னா நமக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த குரூப் செக் பண்ணி பார்த்தா இங்கே இருக்கும், ஓப்பன் பண்ணுங்கள். அட்வான்ஸ்லாம் அதுக்கப்புறமா தான் பண்ணுவார். அட்வான்ஸ்லாம் அதுக்கப்புறம் பண்ணுவார். இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ நன்றி, வணக்கம்.